வெஜிடபிள் குருமா வந்து கர்நாடகா ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டேன். காலிஃப்ளவரும் ஃபஸ்ட்டே கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் ஈஸியாக செஞ்சிடலாம். குருமாக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமான ஆயிலில் கடுகு ஜீரகமும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்றேன். அப்புறம் காலிஃப்ளவர் அப்புறம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து கலந்துட்டேன். அப்புறம் 2 பொடியாக நறுக்கின தக்காளி இதில் சேர்த்து கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 1 முடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 6 முந்திரி, அப்புறம் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போதே பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் ஒரு மிளகா வந்து கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். நான் இன்றைக்கி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். இது பூரி, சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.